चलो अम्मा பேமெண்ட் போட்டு चलो அப்புறம் யூஸ் பண்ணீங்க வாங்கிக்கலாம் போனதே போட்டுமா நான் வாங்கிக்கலாம் ஐயா நஷ்டையா போனது யார் வருது வெளில போய் வரணும் கேட்டு வாங்கி போட்டு சொல்லு சரி ஈஸி போடுமா அதுக்காக தான் போடுறேன் இந்த இஷ்யூ வராது நீ போட்டு இது அவங்க என்ன உங்களுக்கு இது நான் முன்னாடி கொடுத்து தானே போகிறேன் ஏப்பா வந்துடக்கூடாதுமா இது ஒன்றும் பிரச்சனை அவங்க போட்டு கம்மியாக தான் சொல்ல சொல்லியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு அதிகமாக சொல்லவே இல்லை ஓகே தான் நீ வாங்கிக்கலாம் வந்துடட்டும் என்ன என்ன ஃபாலோ பண்ணுறவங்களாம் திட்டுறாங்க அவங்க கிரைட்டீரியாவை வச்சுருக்காங்க சூப்பர். இப்போ நீங்க ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வர என்னாச்சு சரி வாங்க, நல்ல கேள்வி கேக்குறேன். பிரச்சனையை சால்வ் பண்றது தானே கேட்கலாங்க. ஏன் அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு? நம்ம இன்டர்வியூ கண்டிப்பாக பண்ணவே இல்லைப்பா. கூட்டிட்டு வரீ வாங்க வாங்க இல்ல போறோம் வாங்க வாங்க சரி நான் வாங்க இல்ல போறோம் வாங்க வாங்க போறோம் வாங்க கிளம்பி வாங்க தப்புமா கையில் வாங்க நல்லா இருக்குமா எங்க போய் தரேன் இந்த வரேன் போலாம் ஓட்டர் சொல்ல அவங்க அண்ணன் முடிச்சு கொடுக்குற இடத்துல உங்களுக்கே தெரியுது வாங்கிக்கலாம் அது நிறைய இடத்துல பிரச்சனை வரனால ஏதாவது முதலே வாங்கிக்கலாம் தெரியும் பாருங்க வெப்பர் மாதிரி போன மாதிரி இருக்கு சலோ அண்ணா பேமெண்ட் போட்டு சொல்லாங்க அப்புறம் யூஸ் பண்ணீங்க வாங்கிக்கலாம் போனதே போட்டுமா வாங்கிக்கலாம் ஐயா நஷ்டையா போனது யார் வருது வெளில போய் வரணும் கேட்டு வாங்கி போட்டு சொல்லு சரி ஈஸி போடுமா அதுக்காக தான் போடுறேன் இந்த இஷ்யூ வராது நீ போட்டு இது அவங்க என்ன உங்களுக்கு இது நான் முன்னாடி கொடுத்து தானே போகிறேன் இது ஒன்றும் பிரச்சனை அவங்க போட்டு கம்மியாக தான் சொல்ல சொல்லியிருக்கேன் இன்னும் உங்களுக்கு அதிகமாக சொல்லவே இல்லை ஓகே தான் நீ வாங்கிக்கலாம் வந்துடட்டும் வெளில போய் வந்துடுவோம் என்ன என்ன ஃபாலோ பண்ணுறவங்களாம் திட்டுறாங்க சொல்லுவாங்க அவங்க கிரைட்டீரியாவை வச்சுருக்காங்க நீங்க மற்ற சேனல் மாதிரி தான் நினைக்கிறேன் தெரியும் நம்ம தான் அப்படி இருக்காது இல்லை சொல்லுவோம் போட்டாங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபைடாக ஓகே கண்டிப்பாக தராம தான் இருக்க மாட்டோம் வாங்கிக்கலாம் போட சொல்லுவாங்க இது என்னன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் வந்துடணும் அதை போட்டு கூட வர சொல்லுங்க ஜிபேல வேற அப்படியே பேமெண்ட் சொன்னா சரி அப்போ நான் வெயிட் பண்ணுறேன் மட்டும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஐயா வந்துடணும் யாரும் போகிறது கிடையாது ஐயோ அதுக்காக சொல்லலப்பா இதுக்காக தான் நான் சொல்லுவேன் கொடுத்துட்டாங்கன்னா நான் தனித்தனி போய் ஆரம்பிச்சுடுவேன் அது ஓகே தான் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. விராடாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்வேதா. இன்னைக்கு நம்ம கூட யாரு கெஸ்டா வந்திருக்காங்கன்னா, அவரை பத்தி நான் சொல்ல வேண்டாம், நான் சொல்றதை விட அவரே சொல்லுவாரு. சொல்லுங்க நீங்க யாருன்னு. தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி. சூப்பர். உங்களுக்கு எப்பயுமே பெருமையா பேசினா தானே பிடிக்கும், கேள்வி கேட்டா பிடிக்காது. பெருமையாலாம் இல்லடா, அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன், நம்மளுக்கு நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன், இதை மக்கள் ரசிக்கிறாங்க. சரி ஓகே, நிறைய சேனல்ஸ்ல போய் இன்டர்வியூ கொடுக்குறீங்க, எதுக்கு இன்டர்வியூக்கு போறீங்க? இன்டர்வியூ போகிறதுக்காப்பா நம்மளோட ஆக்டிங் ஸ்கில்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு. தலையை ஆட்டாதீங்க, ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. எனக்கு வந்து உங்க ஆக்டிங் ஸ்கில்ல காமிக்கிறதுக்கு போறீங்க. அவங்களும் உங்ககிட்ட நிறைய கேள்வி கேட்பாங்க, நீங்க பதில் சொல்லுவீங்க, நீங்களும் கேள்வி கேட்கலாம். ஏன் கேள்வி கேட்டா எந்திரிச்சு ஓடுறீங்க? அப்படி இல்லப்பா, முதலே சொல்லியாச்சு, கேட்ட கொஸ்டினே திருப்பி திருப்பி கேட்டு ஆரம்ப கட்டத்திலேயே நம்மளை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறமா திருப்பி திருப்பி அதையே தேவையில்லாதது கேட்டு நம்ம சொல்றோம் இல்லையா, கேட்கறதுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. தேவையில்லாம நம்மளை பத்தி கோர்த்து விடுறதோ இல்லை தேவையில்லாத சர்ச்சைகளை கிளப்புறதுக்கோ அதை அவாய்ட் பண்றது நம்ம நல்லது இல்லையா? நீங்க நல்லது பண்ணாதானே கேட்பாங்க, நீங்க பிரச்சனை மட்டும் தானே பண்றீங்க, அப்ப அந்த பிரச்சனையை பத்தி தானே கேட்கணும். அப்படி கிடையாதுப்பா, அது எல்லாமே நம்ம சொல்லி முடிச்சாச்சு, அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அதே விஷயங்களை திருப்பி திருப்பி கேட்கறப்ப எப்படிப்பா இருக்கும்? எல்லாரும் அப்படி பேசலையே. ஒரு கட்டத்துல நீங்க வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க, எல்லாருமே வந்து உங்களை நல்லா தான் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க ஒரே ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வரேன்.
ஏன் என்னாச்சு 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 ஏன் என்ன என்ன தம்பி என்னாச்சு சரி வாங்க, நல்ல கேள்வி கேக்குறேன். பிரச்சனையை சால்வ் பண்றது தானே கேட்கறாங்க. ஏன் இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு? நம்ம இன்டர்வியூ கண்டினியூ பண்ணவே இல்லப்பா. கூட்டிட்டு வரி. வாங்க 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 இல்ல போறோம். வாங்க வாங்க செல்ல சாப்பிட வாங்க. இல்ல வாங்க வாங்க போறோம். வாங்க கிளம்பி வாங்க. தப்புமா கையில வாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நாங்கள் டாக்டர் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து 2 நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூ கூப்பிட்டுருந்தோம். அந்த 2 நாளுமே அவர் வரேன்னு சொல்லியிருந்தாரு. நேற்று என்ன பண்ணார், கால் பண்ணி நான் 10 o'clock வரேன், வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார். நானும் எங்களாத்தையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 10 o'clock ஃபோன் பண்ணி நான் வரல, 1 o'clock வரேன்னு சொன்னார். சரின்னு நாங்கள் வெயிட் பண்ணோம். 1 o'clock கால் பண்ணி 2 o'clock வரேன்னு சொன்னார். எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி, எதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டால், நான் வரேம்மா 2 o'clock வந்துடுவாம்மா அப்படின்னு நல்லா இனிமையாக நல்லா தான் பேசினார். சரி வாங்க பரவாயில்ல வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு 2 வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம். 2 o'clock வரல. 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணால், இல்லை நான் வந்து ஸ்டேஷன் போயிட்டுருக்கேன், நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், அவன் என்ன இன்டர்வியூவில் இப்படி பேசிட்டான், இவன் அப்படி பேசிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், நான் போயிட்டு அங்கே முடிஞ்சோன்னா ஒர்க் எப்போ முடியும்னு தெரியல, நான் ஸ்டேஷனுக்கு போகிறேன், கொடுத்தோன்னே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ஃபோன் பண்ணோம். அப்புறம் நைட்டு 8 மணிக்கு கால் பண்ணி, நான் இப்போ வரட்டுமா, 8 மணிக்கு எப்படி வர முடியும், நானும் வீட்டுக்கு போயிட்டோம். 8 மணிக்கு கால் பண்ணி நான் வரட்டுமான்னு கேட்டார். இல்லை சார் நீங்கள் நாளைக்கு வாங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னேன். நான் இன்டர்வியூ கேட்கும் போது என்கிட்ட வந்து 5K கொடுங்க, அப்போ தான் நான் இன்டர்வியூக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. என்னால் 5Kலாம் கொடுக்க முடியாது, நான் வேணால் 3K பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிம்மா நான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அவரே தான் வந்து நான் கால் பண்ணும்போது கூட இன்டர்வியூ வரீங்களா, வரமா, எப்போ வரணும், என்ன பேமெண்ட் அப்படின்னு அவரே தான் வாலண்டரியாக கேட்குறாரு. அவரே தான் இன்டர்வியூக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு அவரை வந்து பெருமையாக பேசினா அவர் உட்காந்து ஜாலியாக பதில் சொல்லுவார். ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், என்னை எப்படி கேட்டீங்க அப்படி கேட்டீங்கன்னு எந்திரிச்சு போகிறது. தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்கள பற்றி அசிங்கமாக பேசுறது, கேட்குற விஜே மேலெலாம் வந்து அவன் வந்து நாசமாக போயிடணும், அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு படித்தவங்க அப்படி பேசுவாங்களா, இவர் எல்லா இடத்துலையுமே போய் நான் படிச்சிருக்கேன் என்னை எப்படி பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சாபம் கொடுத்துட்டு இருக்காரு, ரொம்ப தப்பாக பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்தார் ஒரு வழியாக. காலையில் 11 மணிக்கு கால் பண்ணி வரேன்னு சொன்னார். அப்புறம் ஒரு வழியாக 1 மணிக்கு வந்துட்டார். வந்த உடனே அவர் கேட்ட ஒரே வார்த்தை, எனக்கு பேமெண்ட் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி. ஓனர் வந்துட்டு இருக்காரு, நாங்கள் வந்தோன்னே பேமெண்ட் போட்டு விடுறோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு நிறைய பிரச்சனை ஆகுது, நீங்கள் பேமெண்ட் போட்டு விட்டால் மட்டும்தான் நான் வந்து உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஒரு பிரச்சனையாக ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன ஃபாலோ பண்றவங்க திட்டுறாங்க சார், அவங்க கிரைட்டீரியாவை வச்சுக்கிறாங்க. தெரியும் நமக்கு அப்படி இருக்காது. இதுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஓகே நான் கண்டிப்பாக தராம இருக்க மாட்டோம், பேமெண்ட் தான் கேட்டுட்டே இருந்தாரு. சரி வருவாங்க கொடுப்பாங்க, அவங்க காசை என்ன ஏமாத்திடுவா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு 2 கேள்வி தான் எடுத்தோம். ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்கு உங்களை பத்தி தப்பா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க, ஏன் எந்த சேனலுக்கு போனாலும் சண்டை போட்டு வரீங்கன்னு சொல்லிட்டு. நான் எந்திரிச்சு போறேன் பிடிக்கலன்னு கூட சொல்ல, ஏதோ ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு நாங்கள் வந்து இப்படி பாக்குறதுக்குள்ள எந்திரிச்சு ஓடிட்டாரு. தண்ணி குடிச்சிட்டு கீழே போய் அவர் கேட்டதுக்கு அவரையும் வந்து ரோட்ல அப்படி இப்படி ஓடிட்டு அசிங்கப்படுத்திட்டு இருந்தாரு. சரி நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவரு வந்துட்டாரு. அவர் போய் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நான் அவருக்கு கால் பண்ணேன், என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கறதுக்கு. அவர் என் காலை ரெஸ்பான்ஸ் பண்ணல. என்னை பிளாக் பண்ணாரா கட் பண்ணாரா என்ன பண்ணதுன்னு தெரியல. அப்புறம் வாட்ஸ்அப்ல எனக்கு ஒரு ஆடியோ அனுப்பிச்சிருக்காரு. அந்த ஆடியோவை நான் போடுறேன், நீங்களே கேளுங்க. நீங்க கூப்பிட்டதுக்காக இன்டர்வியூக்கு வந்தேன்ப்பா. இன்டர்வியூ நான் கண்டினியூ பண்ணாம எந்திரிச்சிட்டேன். என்னோட போட்டோஸோ வீடியோஸோ அனுமதி இல்லாம போட்டீங்கன்னா ஆல்ரெடி எல்லாருமே சொன்னாங்க. ஸோ நான் லீகல் ஆக்ஷன் எடுப்பேன், சேனல் மேல திருப்பி லீகலாக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அதை பார்த்துக்கோங்க. என்னோட சம்மந்தப்பட்ட போட்டோஸோ எதுவுமே நீங்க ரிலீஸ் பண்ணவே கூடாது. டீசெண்டாக இன்டர்வியூ எடுக்கிறவங்க கூப்பிட்டுட்டு அவமானப்படுத்துற மாதிரி கொஸ்டின் கேட்டீங்க, நான் உடனே எந்திரிச்சிட்டேன். என்னோட சம்மந்தப்பட்ட போட்டோஸோ எதுவுமே வெளியில லீக் ஆகக்கூடாது. பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பா இந்த
போலீஸ் ஸ்டேஷன்ல சென்னையில கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். இந்த ஆடியோ வந்து நீங்களே கேட்டிருப்பீங்க. அவர் எப்படி என்னை மாற்றிருக்காருன்னு சொல்லிட்டு நான் எடுத்த வீடியோவும் நீங்களை பார்த்துருப்பீங்க. நான் எந்த தப்பான கேள்வியும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நார்மலாக டீசெண்டாக கோவப்படலை, எதுவுமே பண்ணலை, நார்மலாக தான் கேட்டேன். உடனே எந்திரிச்சு போயிட்டாரு. ஸோ இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து பண்ணால் நம்ம இன்னும் நல்லா ட்ரெண்ட் ஆகும், நம்மளை இன்னும் பற்றி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு பாலிசியாக எடுத்துகிட்டு தான் அவர் எல்லா இடத்துலையும் போய் இன்டர்வியூ கொடுக்குறாரு. 2 கேள்வி கேட்டோன்னே இருமா நான் எந்திரிச்சு போயிடறேம்மா, அவர் சும்மா சொல்லுமா வாமா அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுக்குறதெல்லாம் சுத்த போய். ஆனால் அவர் கேரக்டருக்குள்ளே போனால் தான் தெரியுது எவ்வளோ கேவலமாக அவர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன்னு வந்துட்டு அதுக்கப்புறம் கேள்வி கேட்டோன்னா ஓடுறது. எதுக்கு அப்படி பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி தான் அவர் இங்கே மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காரு. கேள்வி கேட்பாங்க, நம்ம எந்திரிச்சு ஓடிடலாம். சரி போயிட்டார்ல, போயிட்டு அமைதியாக இருக்க மாட்டார். போனவங்களை பற்றி, சேனலை பற்றியோ அந்த சேனலில் எடுத்த விஜய் பற்றியோ இன்னும் அசிங்கமாக பேசி அவங்க இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃபஸ்ட்டு அவர் தான் வீடியோ போடுவார். நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த வீடியோ நாங்கள் போடுறதுக்கு முன்னாடி அவர் எங்களை அசிங்கமாக திட்டி போட்டிருப்பாரு. ஏதோ இந்த மாதிரி இன்டர்வியூ கூப்பிட்டு ஏதோ ஒரு பொண்ணுக்கும் மறுபடியும் நைட் டைம்லலாம் கால் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு நியூஸும் நான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இதுக்கப்புறம் அவர் என்ன எனக்கு கால் பண்ணுறாரா, இல்லை திட்ட போகிறாரா, இல்லை என்னை பற்றி ஏதாவது போட போகிறாரா அப்படின்றது தெரியல. பட் இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இனிமேல் இந்த மாதிரி ஒருத்தங்களை வந்து நீங்கள் எப்படி வளர்த்து விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதுக்கு எல்லாமே முதல் காரணம் நீங்கள் தான். அவர் நார்மலாக காமெடியாக பண்ணிட்டு இருந்தார், அவரை நல்லா வளர்த்து விட்டீங்க. இப்போது அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாரை பற்றியுமே அவன் என்ன இவன், நம்மளை விட யாரும் பெருசு கிடையாது, நீங்கள் எல்லாம் கீழே நான் மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்காரு. ஸோ இனிமே இந்த மாதிரி ஒரு ஆளை கூப்பிட்டு நீங்கள் இன்டர்வியூ எடுத்து வளர்த்து விடாதீங்க. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி வந்து இன்டர்வியூ கொடுத்தாரு. அந்த இன்டர்வியூலையும் வந்து நாங்கள் நல்லா தான் பேசினோம். அப்போல்லாம் நல்லா தான் பதில் சொன்னார். பல கெஸ்ட்டுக்கிட்டேயுமே வந்து நாங்கள் நல்ல விதமாக தான் பேசியிருக்கோம். அவரை பற்றி நாங்கள் எந்த கெட்ட விதமானதும் பேசலை. ஸோ இதிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், அவரை வளர்த்து விடாதீங்க. இனிமேல் இன்டர்வியூஸ் கூப்பிட்டு உங்களை நீங்களே அசிங்கப்படுத்திக்காதீங்க. கண்டிப்பாக அவரை கூப்பிட்டு எடுத்தது இப்போ எனக்கு தான் அசிங்கமாக இருக்குது. வந்துட்டு பாதியில் ஓடுறது, என்னையே வந்து இப்போ பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்புறது, இது எல்லாமே. ஸோ இனிமேலும் இந்த மாதிரி ஒரு ஆளை வளர்த்து விடாதீங்க.